மக்களால் அதிகமாக கவனம் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் பார்த்தோம்னா நாகாலாந்து மாநிலத்தை சார்ந்த நாத்து நடும்போது பாடிக்கிட்டே நடுறது ஆவோ நாகா அப்படிங்கிற பாரம்பரிய இந்த கலை இசையை இவர் பாதுகாத்து அந்த இளைஞருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்தியாவினுடைய முதல் குடிமகன்ட்ட நம்ம அவருடைய கையால ஒரு விருது வாங்குறோம். ஏன்னா உள்துறை அமைச்சரும் அவரும் ஒரு கேலி கிண்டலா பேசுற மாதிரி அந்த வீடியோஸ் இருந்தது. சினிமா ஸ்டார்கள் எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டாரு இவர். வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2026க்கான பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா மிகவும் பிரபலமானவங்க, அதாவது ரொம்பவும் சாமானிய மக்கள், வெளியே யாருக்குமே தெரியாமல் இருந்த மக்களுக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும், அதாவது பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கு பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த ட்ரெண்டே மாறி இருக்கு. காங்கிரஸ் பிள்ளைலாம் பார்த்தோம்னா வசதியானவங்க, அரசியல் பிரபலங்கள் தெரிஞ்சவங்க, இப்படிப்பட்ட ஆள்களுக்கு மட்டும்தான் விருதுகள் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு அதாவது மக்களால் அறியப்படாமல் மக்களுக்காக சேவை செஞ்ச நிறைய பிரபலங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள், ஆக்டர் மாதவன் அவர்கள் நிறைய பிரபலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மக்களால் அதிகமாக கவனம் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் பார்த்தோம்னா நாகாலாந்து மாநிலத்தை சார்ந்த சங்யூ சாங் எஸ் பொங்கேனர் அப்படிங்கிற ஒரு 81 வயது இளைஞருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவர் இளைஞர் தான். ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் தன் 81 வயசில் 60 வருஷத்தை தன் மாநிலத்தை சார்ந்த முன்னோர்கள் வாய்மொழியாக கொண்டு வந்த அவங்களுடைய இசையை, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய நாட்டுப்புற பாட்டை அழிஞ்சு போகாமல் பாதுகாத்து வந்திருக்காரு. முதல்ல இவரை எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம பணமாக சம்பாதிக்க முடியும், இதை போய் ரொம்ப பெருசாக எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணினாலும் இல்லை, நமக்கு பிறகு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் நவீன இசையை தேடி போகிறாங்க, இது அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தன்னுடைய சுய முயற்சியினால அந்த மாநிலத்தில் இருக்கும் கலை, கலாச்சாரம், பண்பாடு சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறையை பற்றிய பாடல், அது விவசாயம் செய்யும் போது படிக்கும் பாடல், அது போர் செஞ்சுட்டு ஒரு வெற்றியோடு வருவாங்களே அந்த சமயத்தில் பாடக்கூடிய பாடல். அது மட்டும் இல்லாமல் மக்கள் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடும்போது இருக்கிற நாட்டுப்புற பாடல், இதை பார்க்கும்போது நம்ம மாதிரியே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நமக்கே நல்லா தெரியும், பிள்ளைகளை தாலாட்டு பாடி தூங்க வச்சிருக்காங்க, ஒப்பாரி வைக்கிறது, இது எல்லாமே அதே மாதிரி விவசாயம் பண்ணும்போது இது சம்மந்தப்பட்ட பாடல்கள் எல்லாமே நமக்கே தெரியும். நம்ம மக்களோட கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒன்று. முதல்ல குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு ஆட்டும்போது தாலாட்டு பாடி தான் தூங்க வைப்பாங்க. அது மாதிரி இறந்த உடனே பார்த்தோம்னா பெரியவங்களாம் அந்த முன்னோர்கள் எப்படி இறந்துட்டா, இவர் இறந்துட்டாரே, நல்லவர் வல்லவர், அவர் இருந்திருந்தா இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி அழுவாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள், நாற்று நடும்போது பாடிக்கிட்டே நடுறது, நிறைய விஷயங்கள் நம் கலாச்சாரத்தோடு இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய அழிஞ்சுக்கிட்டே வருது. இதே மாதிரி தான் நாகாலாந்தில் அவங்களுடைய பாரம்பரியமான இசையை, பாரம்பரியமான பாடல்களை, கதைகளை அழிஞ்சு போகாமல் காப்பாற்றிட்டு வந்திருக்காரு இந்த சங்யூ சாங் எஸ் பொங்கேனர் அப்படிங்கிறவர். இதை அந்த மாநில மக்கள் முதல்ல அவரை இலக்காரமாக பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி 60 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது இவர் பார்த்து என்ன நம்ம இவ்வளோ தூரம் இவரை கேவலப்படுத்துகிறோம், அப்படி இருந்துமே இவர் அதை பாதுகாத்துட்டு வர்றாருன்னு சொல்லி நினச்சிட்டு முதல்ல அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை அவர்கிட்ட படிக்க பாடலுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் இவங்களை போய் இந்த விஷயை கற்றுக்குறாங்க. இவர்னால அழிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமையில இருந்த ஆவோ நாகா அப்படிங்கிற பாரம்பரிய இந்த கலை இசையை இவர் பாதுகாத்து அந்த இளைஞருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. முதல்ல இதை பொழுதுபோக்குக்காக கற்றுக்கொண்ட அந்த இளைஞர்கள் இன்னைக்கு அதை ஒரு தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது முதல்ல பார்க்கும்போது இது சர்ச்சுகளில் ஆராதனைக்காக பாடப்பட்டு வந்திருக்கு. அதையும் மீறி இன்னைக்கு பார்த்தோம்னா திருமணங்களில், விவசாயத்துக்கு பாரம்பரியமாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த இளைஞர்கள் நாற்று நடும்போது அந்த பாடல் பாடுறாங்க.
திருமணங்களில் பாடுறாங்க, அப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து வார்த்தைகளை மாற்றி போட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறாங்க இல்லையா. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வார்த்தைகளை மாற்றி போட்டு இந்த கானா பாடலுக்கு வந்து மிகவும் பிரபலமாச்சு இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு வந்து நாகாலாந்து இளைஞர்கள் அந்த வெர்சனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை வந்து தொழிலாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவர் வந்து அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கும்போது அந்த அரங்கமே வந்து எழுந்து நின்று கைதட்டி கரகோஷம் பண்ணுச்சு. உண்மையிலே இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தன்மை. ஏன்னா இதை வந்து நம்மளால யாருமே கண்டுக்கறல, நம்மளை வந்து யாருமே வந்து அங்கீகாரம் கொடுக்கல, ஒரு ரெகக்னைசேஷன் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகன்கிட்ட வந்து நம்ம அவருடைய கையால் ஒரு விருது வாங்குகிறோம். உலகமே நம்மளை திரும்பி பார்க்குது. அப்போ நம்மளுடைய கலை வந்து இன்னும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பிரபலம் அடையுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்மஸ்ரீ விருதுகள் வாங்கப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து விருந்து கொடுத்தாங்க. அதில் கலந்துக்கும் போது நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் அந்த இசையை வந்து ஊதி காமிக்கிறாரு. அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு வைரலாக போன வீடியோ. ஏன்னா வந்து உள்துறை அமைச்சரும் அவரும் வந்து ஒரு கேலி கிண்டலாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோஸ் இருந்தது. உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரண மக்கள், ஏதோ ஒரு கிராமம் நாகாலாந்தில் உங்குமா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி கேலி கிண்டலும் ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில அவர் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டு பேசுகிறாங்க. இவருடைய விருது வாங்கினது மற்ற சாதாரண மக்களுக்குமே வந்து ஒரு உற்சாகத்தை தான் கொடுத்துருக்கு. நாகாலாந்தின் முதலமைச்சர் நெப்யூ ரியோ அவர்கள் இவருக்கு வந்து வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருந்த கலையை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் இது எல்லாமே வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வயசானவங்க வந்து இதை சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் கற்றுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அடுத்து வர்ற தலைமுறைக்கு இதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் வந்து அதை திரும்பி கூட பார்க்கல. இப்போ இன்றைக்கு பத்மஸ்ரீ வாங்கின அந்த நாகாலாந்து அந்த அவருக்கு கூட அந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை. மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கே தெரிஞ்சு, ஓ இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த அதாவது அழிந்து கொண்டிருக்கும் இந்த கலைகளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பறை இசை எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாத்து வரணும். ஏன்னா இது வந்து நம்ம முன்னோர்களுடைய இசை. அது வந்து இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த நடனத்தில் போகிறதுனால இதை யாருமே வந்து தேடி போகிறது இல்லை. இதுகளை வந்து மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சிலம்பம் சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் குழந்தைகள் வந்து கற்றுக்கிற ரெடியாக இருக்கிறாங்க. இந்த இசையில் இந்த நாகாலாந்து இசை பார்த்தோம்னா சிங்கிள் இசை, புல்லாங்குழல், மேக்சிமம் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நரம்பு கருவிகள் கொண்டு இந்த இசையை வந்து இசைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையோடு நாங்கள் ஒன்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயும் பத்மஸ்ரீ விருதுகள் பெற்ற அத்தனை பேருக்குமே வந்து மிகவும் நன்றி. இதில் பார்த்தோம்னா சினிமா ஸ்டார்கள் எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டார் இவர். அதுதான் இவர் முக்கியமான விஷயம். யார் இவர் உடுத்திட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தோம்னா அது வந்து பாரம்பரிய ட்ரெஸ், நாகாலாந்தின் பாரம்பரிய ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்திருக்காரு. அவங்க சொல்லும்போது எங்களுடைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எங்கள் பாரம்பரிய ட்ரெஸ்ஸை உடுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து எல்லாருமே வந்து மாட்டு வேஷ்டி சட்டை சேரீ கட்டிக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாம் சல்வாருக்கு மாறிட்டாங்க, பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பெரும்பாலும் அந்த திருமணங்களுக்கு கூட இப்போ வேஷ்டி சட்டைகள் வந்து கம்மியாக தான் உடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்டிங் மறுபடியும் வருது. ஃபேமிலியாக போகும்போது அந்த ஃபேமிலி ஒரே அந்த செட் ஆஃப் பீப்புள் போகும்போது அந்த வேஷ்டி சட்டை, சேரீ, பாவாடை சட்டை அது வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பார்க்கும்போதுமே வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் தன்னுடைய இசை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஸ்கூல்களில் போய் சினிமா பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடியிருக்காரு நம்முடைய கல்வி அமைச்சர் விஸ்வநாத் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மராத்தான் போட்டி நடக்கும்போது அந்த சின்ன குழந்தைய வந்து இவர் தொட்டு
அந்த குழந்தைக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி வீடியோ வெளியே வந்துச்சு. இது வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் வடநாட்டு ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஸ்கூலில் ஒரு டபுள் மீனிங் கொண்ட பாட்டுக்கு ஒரு அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர் டான்ஸ் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுமே வந்து அநாகரிகமாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து அந்த குழந்தையை தொட்டு அந்த மசாஜ் பண்ணாங்க. ஏற்கனவே இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டு காமிக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே தவறான விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து முடி வரைக்கும் தொடுறது வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது தான். மற்றவங்களும் இருக்கிறாங்க, அது வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறு இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வடமாநிலங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சா இந்தியா பூரா நாரடிக்கிறாங்க. திமுக இருக்கும்போது கூட அதாவது வந்து ஆன்டி ஹிந்துத்துவா இது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி ரொம்ப இதெல்லாம் வரவே வராது. ஆனால் இவங்க இந்த டிவிக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய பிறந்த நாளை சிம்பிளாக கொண்டாடி போய் தொலைய வேண்டியதானே. ஸ்கூல்களெல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளை வந்து சினிமா பாட்டுக்கு பாட்டு பாட வைக்கிறது, ஒரு கல்வி அமைச்சர் ஒரு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னே தெரியல. எல்லா டைம்ஸும் நம்ம முதல் கொண்டு CNN முதல் கொண்டுமே வந்து டபுள் மீனிங் பாட்டுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் டான்ஸ் ஆடுறாரு. ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் மராத்தான் போட்டியில் ஓடின ஒரு குழந்தைய வந்து தொட்டுறாரு அப்படின்ட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு தரதலை கூட்டம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, திரிஷாவோட ஃபோட்டோவை வந்து வையி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்கெல்லாம் என்னத்தை திங்கிறாங்கன்னே தெரியல. ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் ஐயா ஃபோட்டோ இருந்த இடத்துல இப்போ திரிஷா ஃபோட்டோவை கொண்டு போய் வை. நாளைக்கு நீ எவையே ஃபோட்டோவில் வைக்க சொல்லி சண்டை போட போகிறாங்கன்னு தெரியல. மக்கள்லாம் உண்மையிலேயே வேதனையாக தான் இருக்கிறாங்க. நேற்று இந்த நேஷனல் மீடியா ஃபுல்லாகவே வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரை பற்றி பேசும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் திருந்துவாங்களா இல்லை இன்னும் கேவலப்படுத்த போகிறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.